والسماء رفعها ووضع الميزان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் மாதம்பையில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தொழுகை கூடம் அடித்து நொறுக்கப்பட்டு அங்கிருந்த தளபாடங்கள் அத்தனையும் தீ வைத்து கொளுத்தப்பட்டு தொழுகைக்காக வந்திருந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் ஜமாத்தே இஸ்லாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பினரால் கடுமையாக தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கத்தை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கம் இந்த இடத்தில் தரப்படுகிறது. இதனுடைய ஆரம்பமாக கடந்த வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த பிரச்சினை தங்களுக்கும் இந்த பிரச்சினைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சொல்லி ஜமாத்தே இஸ்லாமிக்கும் அங்குள்ள பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, நாங்கள் தான் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தினோம் என்ற கோணத்தில் ஒரு கடிதத்தை இன்றைய தினம் அவர்கள் இணையதளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடிதத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது இப்பொழுது நான் சொல்லப்போகிற செய்திகளிலிருந்து அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரிந்துவிடும். முதலாவதாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக மாதம்பையில் இயங்கக்கூடிய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய மாதம்பை கிளை சகோதரர்கள் கடந்த 2 வாரங்களாக ஜும்ஆ தொழுகை நடத்தி வருகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இதற்கு முன்பதாக கடந்த 3 வருடங்களாக மாதம்பையில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மாதம்பை கிளை சார்பாக குர்ஆன் மதரசா, பெண்கள் வகுப்புகள், அதே போன்று ஹதீஸ் விளக்க வகுப்புகள், இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் அந்த ஊருக்குள்ளே நடைபெற்று வருகிறது. இதனை அங்குள்ள ஜமாத்தே இஸ்லாமியினரும் மறுக்கவில்லை. இதற்கு முன்பதாகவும் பல தடவைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஜமாத்தினுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் அவை அத்தனையும் தாண்டி கடந்த 7/2/2014 அன்று மாதம்பை கிளை சகோதரர்கள் தனியாக ஜும்மாவை ஆரம்பித்தார்கள். ஜும்மாவை தனியாக ஆரம்பித்ததற்கான காரணம் என்ன என்பது அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். ஏனென்று சொன்னால், ஜமாத்தே இஸ்லாமி என்ற இயக்கத்தினரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மார்க்கத்தை விட சமுதாய ஒற்றுமைதான் முக்கியம் என்று பேசுபவர்கள். மார்க்கத்தை விட்டுவிட்டு சமூக ஒற்றுமைக்காக அல்லாஹ்வின் ரசூலையும் தூக்கி எறிந்துவிட்டு சமுதாய ஒற்றுமையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பினர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதுகபுகளை ஆதரிப்பார்கள். மதுகபுவாதிகள்கிட்ட போனாங்கன்னா மதுகபை ஆதரிப்பாங்க. கபர் வணங்கிகள்கிட்ட போனால் கபர் வணக்கத்தை ஆதரிப்பாங்க. தௌஹீது மக்களை பார்த்தா நாங்களும் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இப்படி இடத்திற்கு ஏற்றாற்போல் பச்சோந்தி வேடம் போடக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஜமாத்தே இஸ்லாமி என்பவர்கள். இவங்க அவர்களுடைய மாதம்பையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாயலில் மார்க்கத்துக்கு முரணான பிதுஅத்தான பலவிதமான காரியங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள். இவற்றை நிறுத்தும்படி நம்முடைய ஜமாத் சார்பாக பல தடவைகள் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டும் பிதுஅத்துகள் எதனை நிறுத்தாம எல்லாம் அப்பம் பாட்டம் பூட்டம் செஞ்சது, நாங்கள் அந்த வழிவார அப்படியே செஞ்சுதான் வருவோம், குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை விட அதிகமாக முன்னோர்களுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழைய மார்க்கத்தில் இல்லாத பிதுஅத்தான காரியங்களை அப்படியே செயல்படுத்தி வந்தார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்குகிற ஜும்மாவில் கலந்து கொள்ள முடியாது, அதனால் நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் தனியாக ஜும்மா தொழுகிறோம் என்ற அடிப்படையில் கடந்த பல வாரங்களாக நம்முடைய சகோதரர்கள் அந்த ஜும்மாவை புறக்கணித்து சிலாபத்திலே இருக்கக்கூடிய தௌஹீத் மர்கஸுக்கு போய் தொழுது வந்தார்கள். அதற்கு பிறகு அது சிரமமாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் ஊருக்குள்ளேயே ஜும்மா செய்கிறோம் என்று சொல்லி கடந்த 7/2/2014 அன்று ஜும்மாவை ஆரம்பித்தார்கள். ஜமாத்தினுடைய பேச்சாளர் சகோதரர் ஹிஷாம் அவர்கள் கலந்து கொண்ட ஜும்மா. அந்த ஜும்மா நடக்க இருக்கிற நேரத்தில் ஜும்மா ஆரம்பித்து ஜும்மா உரை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இவர்களுடைய காடையர் கூட்டம், ஏன் காடையர் கூட்டம் என்று சொல்ல வர்றோம் என்று சொன்னால், இந்த தாக்குதல் நேற்று நடந்த தாக்குதலிலும் அதற்கு முந்தைய ஜும்மாவில் நடந்த தாக்குதலிலும் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள். குறிப்பாக ஜமியத்து தலபா என்று சொல்லக்கூடிய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் தாக்குதலை நடத்தினார்கள். நடத்துகிற நேரத்தில்
சென்ற வாரம் ஜும்மா நடக்கும் போதே ஜும்மாவை நடத்தக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மார்க்கஸை தாக்க வந்து நம்முடைய சகோதரர்கள் முன்னின்று அந்த தாக்குதலை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது, எங்களுடைய ஜனநாயக உரிமை, மார்க்க உரிமை, மார்க்கத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்ற அடிப்படையில் கடந்த வாரம் பிரச்சனை அகோரமாக உருவெடுக்க போயும் அது கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்பட்டது. இதுவரைக்கும் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை ஏசவும் இல்லை, பேசவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, அஹிம்சையாக அமைதி காத்தார்கள். அப்படி இருந்த சகோதரர்களை நேற்றைய தினம் ஜும்மா நடத்துவதற்கு நம்முடைய சகோதரர்கள் தயாராகும் போது ஜும்மாவை தடுக்க வேண்டும் என்று ஜமாத்தே இஸ்லாமியினர் திட்டமிடுகிறார்கள். இந்த திட்டமிடலை பொறுத்தவரையில் இது ஜமாத்தே இஸ்லாமி பள்ளி நிர்வாகமும் கிளையும் சேர்ந்து செய்ததல்ல. கண்டிப்பாக ஜமாத்தே இஸ்லாமியினுடைய தலைமை காரியாலயத்தின் உத்தரவின் பேரில் தான் இது நடைபெற்றிருக்க வேண்டும். ஏன் நடைபெற்றிருக்க, அதுக்கான சில ஆதாரங்கள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது. எதுக்காக சொல்றோம் என்று சொன்னா, அமீரை மீறி இவர்கள் செயல்பட மாட்டார்கள். அப்ப அமீருக்கு கட்டுப்பட்ட ஒரு கூட்டம் இந்த தாக்குதலை மேற்கொள்கிறது. குறிப்பாக ஜமியத்து தலபாவை சேர்ந்தவர்கள் எப்படி திட்டமிடுறாங்க, ஜும்மா நடக்கும் போது ஜும்மாவை தடுக்க வேண்டும். சரியாக 12:15 நேரத்திற்கு ஜும்மா நடக்கிற நம்முடைய மர்கஸுக்கு ஒரு வாடகை கட்டிடத்தில் தான் நம்முடைய ஜமாத்தினர் ஜும்மாவை நடத்தி வருகிறார்கள். அந்த ஜும்மா நடக்கிற இடத்துக்கு 12:15 மணிக்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் நம்மை அழைத்து கொண்டு ஜும்மா நடத்துவதற்காக செல்கிறார்கள். ஒரு ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழிகளில் ஆங்காங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இளைஞர்கள் கூடி 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 பேசி கொண்டிருக்கிறாங்க. போகும்போதே ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இதுக்குள்ளே தான் மௌலவி போகிறான், அவனை பிடிங்க என்று சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனால் அதையும் மீறி நாம் மர்கஸுக்கு போயிட்டோம். மர்கஸுக்குள்ளே போனதோட உள்ளே போய் மர்கஸுக்குள்ளே ஜும்மா ஆரம்பிக்க முன்னாடியே வெளியில் கடுமையான சப்தம் எழுகுது. கடுமையான ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு சப்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். சப்தம் போட்டு கொண்டிருக்கும் போதும் அவங்கள நாம் அலட்டி கொள்ளாமல் நம்முடைய காரியத்தை நாம் செய்யணும், மார்க்கம் சொன்ன காரியம் அதை நாம் செய்வோம் என்ற அடிப்படையில் நாம் ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு நம்முடைய சகோதரர்கள் அங்கே ஜும்மாவுக்காக திரண்டிருக்கிறாங்க. இவங்க என்னமோ 5 பேர் 2 பேர் தான் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற நம்முடைய அத்தனை சகோதரர்களும் அங்கே கலந்து கொண்டார்கள். ஜும்மாவுக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரும் இருக்கிறாங்க. இருக்கும்போது ஜும்மாவை ஆரம்பிக்கப்படுகிறது. மிம்பருக்கு ஏறி இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போதே அவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது அடி இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது அடிச்சுட்டு பச்சையாக தூசணம் பேசுகிறார்கள், கெட்ட வார்த்தை. இதை ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா? ஜமியத்து தலபா என்ற பெயர்ல மாணவர் அமைப்பு என்று இவர்கள் நடத்துகிறார்கள். மாணவர்கள் படிக்கிற வயசில் உள்ள எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு 5 நாள் பயிற்சி, 6 மாச பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி என்று பயிற்சி கொடுப்பார்கள். நேத்து பார்த்தம் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கிற தலைமைத்துவ பயிற்சி என்ன தலைமைத்துவ பயிற்சி? எப்படி தூசணம் பேசுவது, எப்படி உம்மாவை இழுத்து ஏசுவது, எப்படி அடுத்தவனுடைய பொண்டாட்டியை இழுத்து பேசுவது, எப்படி அடுத்தவனுடைய பொண்டாட்டியை வர்ணிப்பது, இதுதான் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தலைமைத்துவ பயிற்சி என்பது தெளிவாக உணர்ந்தது. அது மாத்திரமல்லாமல் ஜும்மா ஆரம்பிக்கும் போதே அடிக்க ஆரம்பித்தவர்கள். ஜும்மா தொழுகை கிட்டத்தட்ட 12 அல்லது 13 நிமிடங்கள் தான் அன்றைய ஜும்மா உரை நிகழ்த்தப்பட்டது. அதுக்கு குறையத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஜும்மா உரையை நிகழ்த்தப்பட்டது. ஜும்மா உரை அவசரமாக நிகழ்த்துறோம். ஜும்மாவில் கூட என்ன சொல்றோம்னா, நம்ம மக்கள் பொறுமையை காத்துக்கிறங்க, நாம மார்க்கத்தை பேசுறவங்க. ஏன்னு கேட்டால் இலங்கை வரலாற்றில் எங்கேயுமே தௌஹீத்வாதி இன்னொரு சாராருக்கு அடித்தார்கள் எந்த வரலாறும் காட்ட முடியாது. ஜமாத்தே இஸ்லாமி தௌஹீத்வாதிக்கு அடித்திருக்கிறார்கள். தௌஹீது மக்கள் ஜமாத்தே இஸ்லாமியினால் அடி வாங்கி இருக்கிறார்கள். அதே போன்று தரிகா சகோதரர்களால் ஜமாத்தே இஸ்லாமி தௌஹீது மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மற்ற இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தௌஹீதுக்காரனுக்கு அடிச்சிருக்காங்க. பேர்வலையில் அடிச்சு கொண்டாங்க, நெல்லியகமலை அடிச்சாங்க, அக்குரணையில் அடிச்சாங்க, தப்லீக் மக்கள் அடிப்பாங்க. இப்படி மற்ற சாரார் தான் தௌஹீதுவாதிகள் அடிச்சிருக்கிறாங்களே தவிர இலங்கை வரலாற்றில் ஓரிடத்தில் கூட தௌஹீதுவாதிகள் மற்றவங்களுக்கு அடிச்சாங்கன்னு காட்ட இயலாது. அதையும் அவர்களை ஞாபகப்படுத்தி நம்ம மக்கள் பொறுமையாக இருந்துக்கிறங்க, நாம அஹிம்சையாக போகணும், நமக்கு தேவை கொள்கை போய் சேர வேண்டும். அடிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை, கொள்கை போய் சேரணுங்கிறதுக்காக அமைதிக்காரங்கன்னு ஜும்மாவில் சொல்லிட்டு சீக்கிரமாகவே விபரீதங்கள் நடந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக ஜும்மாவை முடிச்சுட்டு தொழுகை நடத்துறதுக்கு தயாராகும் போது நம்ம சகோதரர் ஒருத்தர் தொழுகை நடத்துறதுக்கு போறாரு. அப்ப கெட்ட வார்த்தையால முழுக்க காது வச்சு கேட்க ஒரு மூமின் காது வைத்து கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தை. என்ன ஆச்சரியம் தெரியுமா? 12:20க்கு ஜும்மாவுக்கு ஏறுறோம். அந்த நேரம் கரெக்டாக நம்ம மர்கஸுக்குள்ளேயும் பாங்க சொல்றோம், அவர்களுடைய பெரிய பள்ளி பாங்கும் ஒலிபெருக்கி மூலமாக கேட்குது. அப்ப அந்த டைம்ல அத்தனை பேரும் ஜும்மாவுக்கு போக வேண்டியவங்க தானே. ஜும்மாவுக்கு போகாம 200-300 பேர் கூடி நிற்கிறார்கள். ஒத்தருமே ஜும்மாவுக்கு போகல, ஒரு சின்ன குரூப் தான் ஜும்மாவுக்கு போயிருக்குது. ஜும்மாவை விட
தௌஹீதுவாதிகளை கொல்லுவதுதான் உனக்கு பெரிய ஜிஹாத் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்குது. ஏன்னு கேட்டா அடிக்க வந்த அத்தனை பேரும் பேரை சொல்லி அந்த உரை நிகழ்த்துற பேரை சொல்லி இவனை கொல்றது ஜிஹாது, ரஸ்மினை கொல்றது ஜிஹாது, அங்க உள்ள கிளை தலைவர் ரமீஸை கொல்றது ஜிஹாது, நாங்க சத்தியத்துக்காக உசுரையும் கொடுப்போம். அப்ப என்ன ஊட்டு ஜிஹாது ஜிஹாது நினைத்த ஊட்டி கொடுக்குறாங்க. தௌஹீதுவாதிகளை கொல்லுவது இதுதான் ஊட்டி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் தொழுகையை விட நமக்கு இதுதான் முக்கியம் வந்திருந்தாங்க. வந்தவங்க அடிக்க ஆரம்பிச்சதோட சுமார் 12:20 ஆரம்பித்த தாக்குதல் 2:30 மணி வரை தொடர்ந்தது. வெறுமனை கல்லு பொல்லு இருக்கிற எல்லாத்தாலையும் அடிச்சாங்க. ஊர் மக்கள் அத்தனை பேரும் பெரும்பாலான இளைஞர்கள் எல்லாரும் திரண்டு கொண்டு அடிக்கிறார்கள். நம்முடைய சகோதரர் அத்தனை பேரும் பொறுமை காக்கிறார்கள். அத்தனை பேரும் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து